வணக்கம். நம்மளோட சிறகடிக்க ஆசை சீரியல்ல வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். எல்லாருமே பெருசோட பொண்ணு கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. அந்த நேரத்தில் ரோஹின் வந்து மணியை பார்க்குறாரு. பார்த்த உடனே என்னங்க நீங்கள் இங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போதான் மணி சொல்கிறாரு, இது எங்கள் வீட்டு கல்யாணம், என் தங்கச்சி பையனுக்கு தான் நீங்கள் கல்யாணமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சீரியஸ்லி ரோஹினி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் கெஞ்சி பார்க்குறாங்க. அப்பயும் மணி சொல்கிறாரு, இல்லைம்மா என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, எங்கள் வீட்டு கல்யாணம், நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்தேன், அதுக்கு நீ என்னோட ஃபேமிலியே ஒதுக்கி வைக்க சொல்றியம்மா, அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி மணி சொல்றாரு. அந்த நேரத்தில் வித்யா வராங்க. எங்க அங்கிள் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அங்கிள் அப்படின்னு சொல்றாங்க. இல்லைம்மா என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, நான் முன்னாடியே சொல்லிட்டேன், நீங்க தான் லாஸ்ட் டோடின்னு சொல்லி அப்பயே வர சொன்னீங்க, இப்போ என்னால் கண்டிப்பாக ஒன்றுமே பண்ண முடியாதுமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ ரோஹினி, அங்கிள் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அங்கிள், லைஃபே போடு அங்கிள் அப்படின்னு சொல்லி அழுவ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மணி சொல்றாங்க, நீ என்ன வேணா அழுதுக்கோமா, ஆனால் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சப்போஸ் நான் மாட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னா நான் எல்லாருக்கிட்டையும் சொல்றோமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த நேரத்தில் முத்து வந்து இந்த வாசனை அங்கே கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி ஏற்றி பார்க்குறாரு. பார்க்கும்போது மணி இருந்துட்டு இருக்காரு. இதை பார்த்தோன்னா, என்ன மலேசுமாமா என்ன நீங்க இங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி முத்துவும் கேட்கிறாரு. அப்போ ரோஹினி பயந்துட்டு அப்படின்னு நிற்கிறாங்க. என்ன பாரலாமா எதுவுமே சொல்லவே இல்லை, என்ன சர்ப்ரைஸா என்ன அப்படின்னு சொல்லி முத்துவும் கேட்கிறாரு. அப்போ வித்யா, ஆமா முத்து சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ முத்து, என்னம்மாம்மா நீங்களும் எதுவுமே பேசாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ தான் மணி வந்து பேசுகிறாங்க. அம்மா முத்து தம்பி வேற பார்த்துட்டான், இப்போ நான் கேட்டாங்கன்னா இல்லை உண்மை நான் சொல்கிறோம்மா அப்படின்னு சொல்லி மணி சொல்கிறாரு. சரி அப்போ முத்து பார்த்துட்டு, என்னம்மாம்மா என்ன கிட்ட குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வித்யா சொல்கிறாங்க, அது ஒன்றும் இல்லைங்க, அவங்க ரொம்ப நாள் கழிச்சு பார்த்துருக்காங்களே, அதான் அவங்க பேச வேண்டியது இருக்கும், நம்ம போயிட்டு அங்கே கொஞ்சம் வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ முத்து, சரி நான் போயிட்டு வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி போகிறாரு. வச்சுட்டு ரிட்டர்ன் வர்றாரு. வரும்போது விஜயா பார்க்குறாங்க. பார்த்த உடனே இந்த மாதிரி மலேசியா வந்திருக்காங்க, உங்க சம்பந்தி வந்திருக்காங்களே நீங்க பாக்கலையா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ விஜய், என்னடா சொல்ற சம்பந்தியா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆமா வாங்க நான் கூட்டு போய் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டு போய் காமிக்கிறாங்க. கூப்பிட்ட உடனே எல்லாருமே வராங்க. வந்த உடனே இதை பாருங்க மாமா அப்படின்னு சொல்லி நின்றுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் கரெக்டாக அந்த மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வராங்க. வாங்க மாமா பையனை அழிச்சுட சொல்லியிருக்காங்க, வாங்க நம்ம போய் கூட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ இதை பார்த்து விஜய், ஏங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க, இவங்க என் மருமகளோட மாமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அந்த வீட்டுல இருக்கவங்க சொல்றாங்க, என்னம்மா சொல்றீங்க, இவர் தான் மாப்பிளோட மாமா, எப்படி உங்க மருமகளுக்கு மாமா ஆக முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப விஜய் கேட்கறாங்க, என்ன ரோஹினி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ ரோஹினி என்ன பண்றதுன்னு தெரியாம வித்யா சொல்றாங்க, அது வேற யாருமே இல்லைன்ட்டி, இது ஒருத்தவங்க மாதிரி 7 பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க, அதுல ஒருத்தர் தான் இவரு மாமாலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமாங்க நானா தான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், இது அவங்க மாமா கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏங்க எல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப அண்ணாமலை சொல்றாங்க, டே முத்து அதான் சொல்றாங்கல்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி சொல்லி அப்ப முத்து வந்து, அப்பா இல்லப்பா ஏதோ தப்பா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. டே உனக்கு எல்லாமே தப்பா தான்டா தெரியும், வாடா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரின்னு சொல்லி முத்து வந்து போறாரு. போன உடனே எல்லா விஷயம் நடந்துட்டு இருக்கு. அந்த நேரத்துல மணி வந்து ஸ்டேஜ் இருந்துட்டு இருக்காரு. இதை பார்த்த உடனே மீனா கிட்ட முத்து கேட்கறாரு, மீனா என்ன அவரை பார்த்த உடனே வேற யார் மாதிரியா தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப மீனா சொல்றாங்க, இல்லைங்க அவங்க பேசுறது அவங்க நடத்தலாம் ஒரே மாதிரி தான் இருக்கு, என்னதான் 7 பேர் ஒரே மாதிரி இருந்தாலும் அவங்களோட கேரக்டர்லாம் வேற மாதிரி இருக்கும், ஆனா இவரது பாருங்க ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவன் முத்து, ஆமா மீனா அதேதான் எனக்கும் டவுட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கறதில்ல பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.